ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 25/5/2026 பரபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 9:13 பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரம். காலை 7:19 பின்பு உத்திரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பாச நேசங்கள் பெருகும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன், உலகமே பார்க்கும்படி வாழ்பவன் சாதனை மனிதன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்வர்ண லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும். வாகன யோகங்கள் கிடைக்கக்கூடிய, வகையான செல்வம் அமையக்கூடிய, தேவையில்லாத கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பவரிடம் துணிந்து நிற்கவும் மதிப்பவரிடம் பணிந்து நிற்கவும் பழகி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாட மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறதுனால ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய, ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளராத இதயத்திற்கு முடியாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ருண கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கும். அதாவது மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமையாக தெரிவதற்கு ஆசைப்படுவதை விட பெருமையாக வாழ்வதற்கு முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் அழுத்தமாக கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இட மாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்யாணத்தை விரும்பக்கூடிய காலங்களை விட கல்யாணத்தை வெறுக்கக்கூடிய கலிகாலத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ.
எம். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான பேச்சுக்கள் வெளிப்படும். அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை உறுதிப்படுத்துபவன் தான் உண்மையான ஆன்மகன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால, மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, 2 கிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பலமான தன லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மீது பாசம் காட்டுவதை விட புதல்வன் மீது பாசம் காட்டும் மனைவியை புரிந்து செயல்படுவது நல்லது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்க விகட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைஞ்சிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை அல்லது சத்தமில்லாத சாதனைகளை அல்லது சத்தம் இல்லாத லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் பிரிந்து வாழ்ந்தாலும் சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க 8 கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சுக்களால் பெருமைகள் சேரும். உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய, பெண்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டு பழகிய மனைவியை விட்டு விடாமல் பாதுகாப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவு தொகையாக கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானோடு, அதாவது பாக்கியபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நாளாக, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெரியக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்றவர்களை விடவும் மற்றவர்களை விடவும் மனைவியின் அன்பு மகத்தானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பொன்காளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தாராளமான தன வரவு கிடைக்கும். பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை அல்லது பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் கடைநிலையில் உள்ளவர்கள் கூட முதல் நிலைக்கு முன்னேறியுள்ளார்கள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பாம்புளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர்
நிறம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் சேரும். ராசி அதிபதி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால, அதே மிதுன ராசியில் பரிவர்த்தனை யோகத்தோடு சுக்கிர பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சந்தோஷமாக நகரும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டவர்கள் முன்னுக்கு வந்துள்ளார்கள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.